ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் 48 தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ பிரகல்லாத மகர்ஷிகள் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ பிரகல்லாத மகர்ஷிகளே போற்றி போற்றி. ஸ்ரீஹரியின் நாமம் உரைத்து ஸ்ரீஹரனாய் மலர்ந்திருக்கும் பிரகல்லாத மகர்ஷிகளின் பூரண ஆசிகள் அனைவருக்கும் உரித்தாகட்டும். ஆசிகள் என்பதே எங்களது காந்த ஆற்றல்களின் பகிர்வு என்றே உணர வேண்டும். ஆன்மாவிற்கும் உயிருக்குமான எரிபொருள் என்பது பரமாத்மாவின் மூல மைய ரச ஆற்றல்களாகும். அவற்றையே எங்களது மைய வெற்றிடத்தினில் சேமித்திருக்கும் காரணத்தினால் ஆசிகள் வழங்கிடும் தருணம் அவையே பகிரப்படும் என்றுமே உணர வேண்டும். பிரகல்லாதனாய் மலர்ந்து ஸ்ரீஹரியினையே ஆழமாய் துதித்து இத்தருணத்தில் யாம் ஓர் மகரிஷியாக தேவ ரிஷியாக நிலைத்து இயங்குகின்றோம். எமது ஆன்மா பெற்றிட்ட உன்னத அனுபவ ஆற்றலே ஸ்ரீஹரியின் மகிமையாகும். நாராயணரை பலரும் அணு அணுவாய் போற்றி துதித்து உருகி கரைந்துள்ளனர். ஸ்ரீ நாரத மகரிஷிகளே உன்னதமான முன்னுதாரணமாவார். இருப்பினும் யாம் மாறுபட்ட செயலாற்றி உள்ளோம். எமது முயற்சிகள் ஏதுமின்றி நாராயணரே எமது ஆன்மாவினை துளி துளியாய் உருக்கி தன்னோடு இணைத்து கொண்டார். பலரும் நாராயணராம் ஸ்ரீஹரியினை தன்னுள் கரைத்தனர். எம்மை ஹரிநாராயணரோ தன்னுள் கரைத்து கொண்டார். ஸ்ரீ நாரத மகரிஷிகளே எம்மை கண்டு பெரும் ஆனந்தம் அடைந்தார். இருப்பினும் அனைத்து மகரிஷிகளிலும் கலப்புற்றுள்ள இறை ஆற்றல்களை யாம் பணிந்து போற்றுகின்றோம். ஸ்ரீஹரியின் அவதாரங்கள் ஒவ்வொன்றும் அபூர்வமானவை, ஆற்றல் மிகுந்தவை. கல்கி அவதாரமோ பிரம்மாண்டமானது. தனது ஆற்றல்களை முழுமையாய் குவித்து மச்ச கூர்ம வராக நரசிம்ம அவதாரங்களை ஏற்றிட்ட ஸ்ரீஹரியானவர் தனது ஆற்றல்களை விரித்து கல்கி அவதாரமாய் மலர்ந்துள்ளார். அகத்திய மகரிஷிகளை தம்முள் கலந்தும் செயல் புரிகின்றார். ஸ்ரீஹரியும் ஸ்ரீஹரனும் சரிசமமாய் ஸ்ரீ அகத்திய மகரிஷிகளை ஆட்சி புரிகின்றனர். பிரம்மபுத்திரரான அகத்தியரோ தத்தாத்ரேய ஸ்வரூபமாவார். ஒளியாய் நிலைக்கும் ஓர் விண்மீன் எனும் உயர் ஆன்மாவானது மானுட ஆன்மாக்களோடு எளிதினில் கலப்புறுவதே கடினமான செயல். இருப்பினும் எவ்விதம் அனைத்து உயரான்மாக்களிடமும் பூரணமாய் கலப்புற்று மானுட ஆன்மாக்களுக்கு பகிர்கின்றார் என்பது யாம் வியந்து போற்றும் உன்னத நிலையாகும். யுகமாற்றம் என்பது மானுடர்களுக்கு பெரும் அதிர்வுகளை உருவாக்குவதில்லை. ஏனெனில் அறியாமை திரை என்பது வலுத்துள்ளது. உயர்குலத்து ஆன்மாக்களோ நிகழ்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் ஏற்று அதிர்வுறுகின்றனர். 108 சதுர்யுக காலம் எனப்படும்
ஓர் மாபெரும் கால அங்கமானது இப்பிரபஞ்ச பேராற்றல்களால் தோற்றுவிக்கப்படுகின்றது. இருப்பினும் பல்வேறு அதிர்வுகளும் வெளிப்படுகின்றது. ஓர் மாபெரும் விருட்சத்தினை வேரோடு பெயர்த்து மாற்று பிரதேசத்தினில் பிரதிஷ்டை புரிவது போன்று கலியுக மானுட ஆன்மாக்களை தேர்வுறுத்தி சத்தியயுகத்தினில் பிரதிஷ்டை புரிகின்றார் ஸ்ரீ அகஸ்திய மகரிஷிகள். ரிஷிகுலத்தினில் உள்ள ஓர் ஆன்மாவினால் இத்தகைய மாபெரும் செயல்களை ஆற்றிட இயலுமா என்றே யாம் வியந்து கண்காணிக்கின்றோம். ஸ்ரீ பிரகல்லாத மகரிஷிகள் என்றே யாம் நாமம் ஏற்று இயங்கினாலும் இத்தருணம் முதல் யாம் அகத்தியரோடு பூரண கலப்பு கொள்வோம் என்றே உணர்ந்திடுங்கள். ஸ்ரீசக்கர தியானங்களை சாதனையாக ஏற்கின்ற ஒவ்வொரு அன்பு சீடர்களும் யுகமாற்ற நிகழ்வுகளை பூரணமாக உணர வேண்டியது அவசியமாகும். ஆத்ம காயத்ரி நோன்பு என்பது ஒவ்வொரு முறை ஏற்கப்படும் தருணங்களில் மாறுபட்ட ஆற்றல்களை இப்பிரபஞ்சத்தில் உருவாக்குகின்றது. எந்த ஒரு நோன்பும் பல மானுடர்களால் தொடர் செயலாய் ஒரு மண்டல காலத்திற்கு ஏற்கப்படுவதில்லை இக்கலியுக எல்லையில். இத்தருணத்திலோ 108 தினங்களுக்கு ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்று பிந்துவினை தூண்டுகின்ற அற்புத செயலானது அகத்திய மகரிஷிகளின் அருளினால் நிகழ்கின்றது. பிரகல்லாதர் எனும் நாமம் ஏற்ற எமது சரிதமானது அனைவரும் அறிந்த ஒன்றே. இருப்பினும் இத்தருணத்தில் யாம் ஆற்ற உள்ள பணிகள் குறித்து எவரும் அறிந்துவிட இயலாது. மானுடர்களோடு கலப்புற்று இயங்க உள்ள யாம் இருவேறு பணிகளை ஏற்றிடுவோம். மானுடர்களுக்கு ஆழ்ந்த பக்தியினையும் சரணாகதத்தினையும் அருளிடுவோம். பாதாளம் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் ஆன்மாக்களை மீட்பதற்கு அகத்திய மகரிஷிகளும் பாதாளம் நோக்கியே பயணித்திட முற்படுகின்றார். கால பைரவர் எவ்விதம் அகத்திய மகரிஷிகளோடு கலப்புற்று நிலைத்துள்ளாரோ யாமும் அவ்விதமே அகத்திய மகரிஷிகளோடு பூரணமாய் கலப்பு கொண்டு செயலாற்றுவோம். எவ்விதம் மானுட ஆன்மாக்களை காத்து ரட்சிப்பது என்பது குறித்து தெய்வங்களே அறிந்திடுவர். இருப்பினும் அகத்திய மகரிஷிகளும் பாதாள லோகம் நோக்கி பயணிப்பவர்களையும் காத்து ரட்சிக்கும் திறன் பெற்றுள்ள காரணத்தினால் யாம் அக்கலைதனை கற்றறிய அகத்தியரோடு ஒன்றெனவே கலப்புறுவோம். பிரகல்லாதராகிய யாம் இறைவனின் பெரும் கருணையினால் ஹரிபக்தராய் பிறவி கண்டோம். அதன் பொருட்டே பக்தியின் தாத்பரியங்களை பூரணமாய் உணர்ந்திட்டோம். ஓர் சத்தியத்தினை அனைவரும் அறிந்து கொள்ளுங்கள். இறைவனின் கருணை என்பது ஒரு மனிதருக்கு கிட்டினால் மாத்திரமே பூரண ஞானம் பெற்று முக்தி அடைய இயலும். இறைவனின் கருணை கிட்ட வேண்டும் எனில் இறைவனை போற்றி துதிக்க வேண்டியது அவசியம் அற்றது. ஒரு மனிதர் காலமெல்லாம் இறைவனை வழிபட்டாலும் இறை அன்பினையோ கருணையினையோ பூரணமாக பெற்றுவிட இயலாது. எத்தருணத்தில் சக உயிர்களிடம் அன்பும் கருணையும் கொண்டு செயல்பட இயல்கின்றதோ எத்தருணத்தில் இறைவனின் சேவை என்பதனை
ஏற்று நிகழ்த்த இயல்கின்றதோ அத்தருணத்தில் மாத்திரமே இறைவனின் கருணையை பூரணமாக பெற இயலும். இறைவனின் கருணையை இறைஞ்சியே பெற்றுவிட இயலாது என்றும், சகல உயிர்களிடமும் அன்பினையும் கருணையினையும் வெளிப்படுத்தினால் மாத்திரமே இறைவனின் கருணை எனும் ஆற்றலினை அனைவராலும் ஏற்க இயலும் என்றும் உணரக் கடவது. அன்பு மானுடர்களே, சத்தியம் உணர்ந்து கொள்ளுங்கள். சகல உயிர்களிடமும் அன்பினை செலுத்துங்கள். இறைவன் உங்களை கரங்களில் ஏந்திக் கொள்வார். பாகுபாடுகள் ஏதுமின்றி குற்றம் குறைகளை கண்டுணராது அனைவரையும் நேசியுங்கள். ஆழ் மனதிலிருந்து அன்பு பெருக வேண்டும். முதன்மையாய் இல்லத்தில் வசிப்போருடன் ஆழ்ந்த அன்பினை செலுத்தி உயர்வாய் செயல் புரிந்திட முனைந்திடுங்கள். பக்தியும் சரணாகதமும் இரு விழிகளாய் மலர வேண்டும். அன்பும் கருணையும் சூழ்கின்ற ஆன்மாக்களிடம் செலுத்தும் வண்ணம் பெருகிடல் வேண்டும். ஸ்ரீ பிரகலாத மகரிஷிகளாகிய யாம் உதிக்க உள்ள 108 சதுர்யுகம் எனும் கால அங்கத்தினில் தீர்க்கமாய் களப்புறுவோம். பூமியின் ஆழத்திலும் பூமியின் புறப்பகுதியிலும் விண் உலகினிலும் சரிசமமாய் களப்புற்றே செயல்புரிவோம். அகத்திய மகரிஷிகளோடும் சத்தியயுக வித்தாய் மலர்ந்திருக்கும் ஆன்மாக்களோடும் சரிசமமாய் களப்புற்றே செயல்புரிவோம். ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கும் அனைவரும் இத்தருணத்தில் நிகழ்கின்ற உன்னதமான மாற்றங்களை உணர வேண்டும். அனைத்து உயர்குலத்து ஆன்மாக்களும் யுகமாற்ற நிகழ்வுகளில் பங்கேற்கின்றனர் எனில், மானுடர்களாகிய உங்களது அர்ப்பணிப்பு எத்தகையதாக அமைய வேண்டும் என்பது குறித்து சிந்தியுங்கள். எமது ஆற்றல்கள் உங்களோடு கலப்புறும் தருணத்தில் பக்தியும் சரணாகதமும் ஓங்கினாலும், எமது அர்ப்பணிப்பு தன்மையும் உங்களது வெற்றிட ஆற்றலில் கலப்புறும். இறைவனிடமிருந்து எதனை இறைஞ்சி பெறலாம் என்றே சிந்திக்கும் குணநலன் மாற்றமடைந்துவிடும். எதனை இறைவனுக்கு அருளிட இயலும் என்றும், யுகமாற்ற நிகழ்வுகளுக்காக எதனை அகத்திய மகரிஷிகளுக்கு அர்ப்பணம் புரியலாம் என்ற சிந்தனையும் பெருகிடும். உங்களை அறியாத நிலையிலேயே உங்களுக்குள் பெருத்த மாற்றங்கள் உருவாகும். இல்லத்தில் உள்ள பொருட்களில் துவங்கி உங்களது உடைமைகளையும் ஆற்றல்களையும் உடல் மற்றும் உயிரினையும் யுகமாற்ற இயக்கத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த உந்துதல் உருவாகிடும். இனி வரும் காலங்களில் எதனையும் எவரிடமும் வேண்டியே பெற்றிடாது அனைத்தினையும் அனைவருக்கும் பகிர்கின்ற உன்னத தன்மை சித்திக்கும். இன்றைய தருணத்தில் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்று நிறைவுறுத்திய பின்னர் அனைவரும் 3 முறை நீரெடுத்து நிலம் விடுத்து ஓர் உறுதிமொழியினை அகத்திய சத்குருவிற்கு அளித்திடுங்கள். உங்களுடைய அறிவு, கற்ற கல்வி, சேமித்த பொருட்செல்வம், உற்றார் உறவினர் மற்றும் முழுமையான தேகம் ஆகிய 5னையும் சத்குருவிற்கு சமர்ப்பணம் புரிந்து யுகமாற்ற நிகழ்வுகளுக்காக உறுதுணையாய் செயல்புரிவேன் என்றே வாக்கு நல்கிடுங்கள். இதனை அனைவரும் ஆழ் மனதிலிருந்து சத்திய
சத்திய வாக்காய் நல்க வேண்டும். பலரும் இதனை சீராய் ஏற்க மாட்டார்கள் என்பது திண்ணமே. இருப்பினும் யாம் சத்தியம் உரைக்கின்றோம். இன்றைய தருணம் முதல் 3 தினங்களுக்கு முப்பெரும் தேவியர்களில் ஒருவரான கலைமகள் தன்னுடைய முழுமையான பரிவார தேவதைகளுடன் பூரண ஒடுக்கம் கண்டிடுவார். ஒடுக்கம் என்பதே அனைத்தினையும் அர்ப்பணம் புரிவதாகும். அதன் பொருட்டே உங்களது கல்வி, அறிவு, உடைமை ஆகியவற்றை யாம் அர்ப்பணிக்க கோருகின்றோம். ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்க துவங்கியது முதல் அன்னை சரஸ்வதி தேவியானவர் ஒடுக்கம் காண்கின்றார். எனினும் தனது பரிவார தேவதைகளுடன் தனது அம்சமாய் உதித்திட்ட அனைத்து ஆன்மாக்களையும் ஒன்று திரட்டி பிந்துவில் நிலை கொண்டிருந்தவருக்கு ஸ்ரீ அகத்திய மகான் இன்று முதல் 3 தினங்களுக்கு ஆக்ருதிகளை அருளி அன்னையின் பூரண ஒடுக்கத்திற்கு உதவிடுவார். கலைமகளின் ஒடுக்கம் என்பது இப்பிரபஞ்சத்தில் பெரும் அதிர்வுகளை உருவாக்கும். 3 தினங்களுக்கு பிரபஞ்ச அதிர்வுகளை அனைவருமே உணரலாம். இத்தருணத்திலேயே உங்களுடைய அனைத்து நிலைகளையும் அர்ப்பணம் புரிந்திட்டால் எளிதாய் உயர்வடையலாம். நீங்கள் உபந்து சமர்ப்பிக்காவிடினும் உயர் ஆற்றல்களால் ஈர்த்தே ஏற்கப்படும். உணர்ந்து உருகி அர்ப்பணம் புரிந்தால் சமர்ப்பணம் நிகழும். ஆதி காமாட்சியின் முன்னிலையில் சரஸ்வதி தேவியாம் ஸ்ரீ கலைமகள் பிந்துவில் உருகி உருதெரியாது கலப்புருவார். யாமும் அகத்தியரோடு பூரணமாய் கலப்புருவோம். அழகிய மாற்றங்கள் உருவாவதினால் தெய்வீக நிலை எங்கும் பரவிடும். பிரளய அழிவு ஒன்றும் வீரியமாய் வெளிப்படும். சிவனாரின் விரிதலும் சக்தியின் மாபெரும் ஒடுக்கமும் ஒரு சேர நிகழ்வதனை அனைவருமே உணர இயலும். சத்தியம் உணர்ந்து உய்வுற வேண்டுகின்றேன். ஸ்ரீ பிரகல்லாத மகரிஷிகளின் பூரண ஆசிகள்.